கடவுள் படைப்பிலே ஒரு குறிப்பிட்ட வகை உணவு மட்டுமே ஒரு ஒரு உயிருக்கு, ஒரு ஜீவனுக்கு கிடைக்கிறது என்றால், அந்த உணவிலிருந்து மற்ற சத்துப் பொருள்களை தயார் செய்து கொள்ளக்கூடிய ஆற்றல் உடம்புக்கு இருக்குது. இப்போ ஒரு புலி எடுத்துக்குவோம், அது வெறுமனே இறைச்சி மட்டும்தான் சாப்பிடுது. அது பால் சாப்பிட்றதில்ல, மினரல்ஸ்லாம் எடுத்துக்கிறது இல்லை, விட்டமின்ஸ்லாம் எடுத்துக்கிறது இல்லை, அந்த புரதம் மட்டும்தான் சாப்பிடுது. ஆனால் அந்த உணவிலிருந்து அந்த புலிக்கு தேவையான எல்லா சத்துக்களும் தயாராகிடுது. அதுபோல் ஒரு ஆடு அல்லது மான் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பச்சையம் குளோரோஃபில் மட்டும்தான் சாப்பிடுது, இலை மட்டும்தான் சாப்பிடுது. அதில் நிறைய சத்து இருக்குது, ஆனால் எல்லாம் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. அந்த சத்துக்களும் அதிலிருந்து உடம்பு கன்வெர்ட் பண்ணிக்குது 3 சைக்கிளில். ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு இனத்தார் ஒரு குறிப்பிட்ட வகை தாவரம் மட்டுமே உண்கிறார்கள். ஆனால் அவர்கள் பலசாலிகளாக, ஆரோக்கியமானவர்களாக இருக்கிறார்கள். எப்படின்னு கேட்டால், அவங்க உடம்பு அதிலிருந்து தேவையான சத்துக்களை பூரா தயார் பண்ணிக்குது அப்படின்றான். எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால், புரதம் என்ற பெயரை சொல்லிக்கொண்டு இறைச்சி உண்பது என்பது எவ்வளவு தூரம் நியாயம் அல்லது தேவை?